Good afternoon students. Welcome to Computer Science Computer Application online session. I am Manju Bhakavi, your Computer Science instructor. Today we are going to learn the chapter 1 Introduction to Computer. In previous session we already learned the generation of computer. Today we are going to learn the data and information. Before going to know the data and information, where we can use the data and information. For that we should know about the computer. Computer, we all know what a computer is. Computer is a electronic device that processes the input according to the set of instruction provided to it and gives the desired output at a very fast rate. Okay, ஒரு கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்றது நமக்கு தெரியும். அது என்ன பண்ணுன்னா நம்ம கிட்ட இருந்து வாங்குற இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு அது ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு வெரி ஃபாஸ்ட்டாக ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக அவுட்புட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, A computer system is made up of 3 main parts. அதில் என்னென்ன இருக்குன்னா இன்புட் இருக்கும், ப்ராசஸ் இருக்கும், அவுட்புட் கொடுக்கும். ஓகே, இன்புட்டில் நம்ம என்ன கொடுப்போம்னா டேட்டாஸை கொடுப்போம். அது வந்து சிபியூவில் போய் நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு என்ன ஆகும், நமக்கு டிசையர் அவுட்புட்டை நமக்கு கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். ஓகே, இன்புட் நம்ம கொடுக்கறது நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை வந்து display could. Computers are very versatile as they do lot of different tasks. Versatile na it can do a lot of works. நமக்கு different placeல different works பண்ண போகுது. Okay, such as storing data, weather forecasting, booking airlines, railway or movie tickets and even playing games. Okay, computer வந்து நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் different placeலையும் different நமக்கு work ஆகும். Okay, it can mainly used to store the data. Okay, இங்கே டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுவாங்க சிஸ்டம்ஸு. இங்கே வந்து கிளாஸ் ரூம்ஸில் ஸ்டாஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்காக நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். ஏர் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே ரயில்வேயில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே மூவி டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஈவன் நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காகவும் நம்ம சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் சிஸ்டம்ஸ் நம்ம டேஸில் வந்து சிஸ்டம்ஸ் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாது. அதை தான் நம்ம இன்டிஸ்பென்சிபிள் அப்படின்றத சொல்கிறோம். கம்ப்யூட்டர் இஸ் அ எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் ரா டேட்டா. ரா டேட்டான்றது அன்ப்ராசஸ்டு டேட்டா. அன்ப்ராசஸ்ட் டேட்டா மீன்ஸ் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அந்த டேட்டாவை நமக்கு வாங்கிட்டு இட் வில் கெட் த இன்புட் அண்ட் டூ த ப்ராசஸ். என்ன பண்ணும், சிபியூக்குள்ளே ப்ராசஸ் பண்ணும் அண்ட் கிவ் த டிசையர் அவுட்புட். அவுட்புட் என்னவாக கொடுக்கும், நமக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். A computer is an electronic device that takes raw data and processed as an input from the user. User கிட்ட இருந்து raw dataவா வாங்கிக்கும் and process it under the control of a set of instruction. நம்ம கொடுத்த இன்புட்ஸை வச்சு அது ப்ராசஸ் பண்ணும். கால்டு ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராம் வைஸில் அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ப்ரொடியூஸ் அ ரிசல்ட் என்னென்னு நமக்கு கொடுக்கும், அவுட்புட் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுக்கும். Data is defined as an unprocessed collection of raw facts. Okay, unprocessed collection of raw facts na raw facts ன்றது ஒரு மீனிங் இல்லாத ஒரு டேட்டா. ஓகே, நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இன்புட்டில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அது என்ன ஆகும், நமக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அது போயிட்டு சிபியூவில் என்ன ஆகும், இன்டர்பிரேட் ஆகிட்டு ப்ராசஸ் ஆகி நமக்கு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக வெளியில் வரும். அதை தான் நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, டேட்டானா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டேட்டா இஸ் அ அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ். ஓகே, அதை வந்து நம்ம மீனிங்ஃபுல்லாக மாற்றுறது, ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு மீனிங்ஃபுல்லாக ஆகிட்டு நமக்கு அவுட்புட் என்னவாக வரும்னா இன்ஃபர்மேஷன்ஸாக நமக்கு டிஸ்பிளே வரும். ஓகே, டேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 134, 16 கவிதா சி ஆர் டேட்டா. இதை வந்து நம்ம இன்புட்டாக டேட்டாஸாக கொடுக்குறோம். 134ன்றது வெறும் ஒரு நம்பர் தான். 16ன்றது நமக்கு ஒரு நம்பர் தான் தெரியும். கவிதான்றது ஒரு நேம்ன்றது தெரியும். சின்றது ஒரு ஆல்ஃபபெட். இது எதுவுமே நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அந்த மாதிரி ஒரு இன்புட் கெட் பண்ணிக்கும். திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இந்த இன்புட்டை கெட் பண்ணிவிட்டு நமக்கு அதை வந்து நம்ம என்ன சிஸ்டமில் என்ன வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கோமோ அந்த ப்ரோக்ராம் படி அது ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு மீனிங்ஃபுல் அவுட்புட்டாக கொடுக்கறது தான் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன்ஸ் மே பி ட்ரான். ஓகே, வாங்கின இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு வாங்கின டேட்டாவை நமக்கு இன்ஃபர்மேஷனாக ப்ராசஸ் பண்ணும். இன் சிம்பிள் வேர்ட் we can say that data is a raw fact that is processed to give meaningful order or structured information. Okay, இப்போ நம்ம கிட்ட இந்த வாங்கின டேட்டாஸை வந்து பைனரி டேட்டாஸாக தான் வந்து சிஸ்டம்க்கு தெரிஞ்சுக்க முடியும். பைனரி டேட்டானா 0s and 1s தான். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் செகண்ட் சாப்டரில் பார்ப்பீங்க.
ஓகே இன்ஃபர்மேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா இஸ் 16 years old. இந்த மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடைக்கும்போது கவிதான்ற ஒரு பொண்ணு வந்து 16 வயசு அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் அபவுட் கவிதா அண்ட் கன்வே சம் மீனிங். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும்போது இட் கண்டெய்ன்ஸ் சம் மீனிங். ஓகே திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்டு இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் டேட்டா ப்ராசஸிங். கொடுக்குற டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறத தான் நம்ம டேட்டா ப்ராசஸிங் அப்படின்றது சொல்கிறோம். அதுதான் இங்கே வந்து இன்புட்டாக நமக்கு டேட்டான்றது நம்ம கொடுக்குறோம், அது ப்ராசஸ் ஆகி நமக்கு இன்ஃபர்மேஷன் அவுட்புட்டாக வெளியில் வருது. ஓகே தென் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். காம்பனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் வந்து பிளாக் டயக்ராம். இது நம்ம வித்தவுட் இது இல்லாமல் நம்மளால் சிஸ்டமில் ஒர்க் பண்ண முடியாது. இன்புட் இருக்கணும், அது போய் கண்ட்ரோல் யூனிட்லேயும் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் மெமரி யூனிட்டில் போய்ட்டு ஸ்டோர் ஆகிறதுக்கு வேணும். தென் இட் வில் கிவ் த அவுட்புட். ஓகே இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம டீட்டெயில்ஸாக இப்போ பார்க்கலாம். The computer is a combination of hardware and software. The computer is the combination of hardware and software. ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதை தான் நம்ம கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் இல்லாமல் நமக்கு கம்ப்யூட்டர் ரன் ஆகாது. ஹார்ட்வேர்ன்றது யூ கேன் ஏபிள் டு டச் அண்ட் ஃபீல். நம்ம டச் பண்ணுற திங்ஸையும் நம்மளால் அதை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்னா அதுதான் நம்ம ஹார்ட்வேர்ன்றோம். ஓகே ஹார்ட்வேர் வந்து மானிட்டர், சிபியு, மவுஸ் இது எல்லாமே நம்ம ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்பனண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் லைக் மதர் போர்ட், மெமரி டிவைஸ், மானிட்டர், கீபோர்ட் எக்ஸெட்ரா. ஃபிசிக்கல் காம்பனண்ட், ஃபிசிக்கல் டச் இருக்கிறத தான் நம்ம ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சாஃப்ட்வேர்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராமை தான் நம்ம சாஃப்ட்வேர் சொல்கிறோம். சாஃப்ட்வேர் வந்து யூ கேனாட் ஏபிள் டு டச் பண்ண முடியாது, நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அந்த டச் பண்ண எஃபெக்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இது பவர் பாயிண்ட், இது எல்லாமே வந்து நமக்கு சாஃப்ட்வேர். கேம்ஸ் எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் தான், அது நம்மளால் யூஸ் பண்ண தான் முடியும், நம்மளால் டச் பண்ண முடியாது. அதை தான் வந்து நம்ம சாஃப்ட்வேர் சொல்கிறோம். ஓகே சாஃப்ட்வேர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், another one is application software. System software is a background software that enables the application software to interact with each other. System software is also called as a operating system, OS ன்னு சொல்லுவோம். Application software is a group of program designed to accomplish a single task or a group of related tasks. ஓகே நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றத சொல்கிறோம். ஓகே இப்போ ஹார்ட்வேர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், சாஃப்ட்வேர்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன்ஸ். வித்தவுட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் வி கேனாட் யூஸ் த சிஸ்டம். ஓகே function of computer, every task given to the computer flows an input, process, output cycles. ஓகே ஒரு டாஸ்க் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து ஐபிஓ சைக்கிள் வேணும். அது இன்புட் கெட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இட் நீட் சர்டன் இன்புட், ப்ராசஸ் தட் இன்புட் அண்ட் ப்ரொடியூஸ் த desired output. Okay, the input unit takes the input from keyboard or mouse. The central processing unit என்ன பண்ணுனா does the processing of the data, and the output unit என்ன பண்ணும், monitors இல்லை printers, it will produce the output. Okay, input unitல get பண்ணிட்டு then it will do the processing and gives the output. ஓகே இன்புட் யூனிட்னா கீபோர்ட், மவுஸ் எல்லாம் இன்புட் யூனிட். இதுலேருந்து நம்மக்கிட்டேருந்து டேட்டாஸை கெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா நமக்கு டிசையர் அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு டிசையர் அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே த மெமரி யூனிட் ஹோல்ட்ஸ் த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷ் டியூரிங் த ப்ராசஸ். மெமரி யூனிட் என்ன பண்ணும், நம்மளுடைய கொடுக்குற டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. நமக்கு எப்போ வந்து தேவையோ அந்த மெமரி டேட்டாஸ்லேருந்து நம்ம ரெட்ரிவ் பண்ணிக்கலாம். The next input unit is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. Input unit நம்ம கொடுக்குற இன்புட்ஸை வந்து எங்கே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோனா மெமரி யூனிட்டில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. எதுக்காகனா நம்ம ஃப்யூச்சரில் எப்போ நமக்கு தேவைனாலும் அந்த டேட்டாஸை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே then next one is the central processing unit. Central processing unit is the major component which interprets and executes software instruction. Okay நம்ம என்ன இன்புட்டாக கொடுக்குறோமோ அந்த டேட்டாஸை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து central processing unit. It allows control the operation of all the components such as memory, input and output unit. ஓகே என்ன பண்ணுன்னா சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் தான் வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். மெமரி யூனிட்டும் இன்புட் யூனிட்டும் அவுட்புட் யூனிட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். ஒரு சிபியூக்குள்ளே தான் நம்ம கீபோர்டோடைய எல்லா யூஎஸ்பி கேபிள்ஸும் நமக்கு சிபியூவில் போய் தான் கனெக்ட் ஆகும்.
ஓகே, இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான். மானிட்டர்லேருந்து ஒரு கேபிள் வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் தென் கீபோர்ட், மவுஸ், எந்த ஒரு இது இருந்தாலும் அது வந்து சிபியூவில் தான் நமக்கு கனெக்ட் ஆகும். இட் அக்செப்ட்ஸ் பைனரி டேட்டா ஆஸ் இன்புட். நமக்கு பைனரி டேட்டாவை தான் இன்புட்ஸாக கெட் பண்ணிக்கும். நம்ம இப்போ ஒரு லெட்டர்ஸோ இல்லை நம்ம ஒரு நம்பர்ஸோ டைப் பண்ணுறோன்னா, ஆனால் சிஸ்டம்ஸ்க்கு புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ் என்னென்னா பைனரி டேட்டா தான். ப்ராசஸ் த டேட்டா அக்கார்டிங் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ப்ரொவைட் த ரிசல்ட் ஆஸ் அவுட்புட். ஓகே, நம்ம கொடுக்குற டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்ஃபர்மேஷனாக நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, த சிபியூ ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ்: கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். இன்புட்லேருந்து கெட் பண்ணிவிட்டு அரித்மெட்டிக் அண்ட் கண்ட்ரோல் யூனிட், மெமரி யூனிட் ஒர்க் ஆகும். தென் இட் வில் கிவ் த output unit. Okay, arithmetic and logical unit. The arithmetic and logical unit is a part of the CPU where various computing functions are performed on data. என்ன பண்ணுனா arithmetic and logical unitல addition, subtraction, multiplication, division and logical operators na true or false and or இந்த operators எல்லாம் பண்றது தான் வந்து arithmetic and logical unit. It will do the all calculation part. Okay, the next one is the result of the operation is stored in the internal memory of the CPU. அதனுடைய ரிசல்ட் நமக்கு எங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா இன்டர்னல் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். The logical operator of arithmetic logical unit promotes the decision making ability of the computer. என்ன பண்ணுன்னா arithmetic logical unit வந்து decision make பண்ணும். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஏடிஎம்மில் போய்ட்டு நம்ம வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரான் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுப்போம், நம்மளுடைய கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பின் நம்பர் கொடுப்போம். இப்போ அந்த பின் நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நமக்கு போகும். அப்படி இல்லை அந்த பின் நம்பர் நமக்கு ராங்காக இருக்குன்னா நமக்கு வந்து வெளியில் வந்துடும். அந்த டெசிஷனை மேக் பண்ணுறது தான் வந்து சிபியோட ப்ராசஸ். ஓகே, த கண்ட்ரோல் யூனிட் controls the flow of data between the CPU, memory and input and output device. Control unit என்ன பண்ணுன்னா CPU ஓட ப்ராசஸும் மெமரி யூனிட்டோட ப்ராசஸும் இன்புட் யூனிட்டோட ப்ராசஸும் அவுட்புட் யூனிட்டோட ப்ராசஸும் கண்ட்ரோல் பண்ணும். It also controls the entire operations of the computer. Okay, CPU என்ன பண்ணுன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட் வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அதனுடைய அவுட்புட் யூனிட். An output unit is any hardware component. எந்த ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட்டாகவும் இருக்கலாம். இட்ஸ் எ மானிட்டர், பிரிண்டர், இந்த மாதிரி எந்த ஒரு காம்பனண்ட்டாகவும் இருக்கலாம். தட் கன்வேஸ் த இன்ஃபர்மேஷன் டு யூசர் இன் அன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஓகே, நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற ஃபார்மில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். நம்ம இன்புட் வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லாக கொடுக்காது, ஆனால் அவுட்புட்டில் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மீனிங்ஃபுல்லாக டிஸ்பிளே கொடுக்கும். ஓகே, மெமரி யூனிட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா. நம்மள கொடுக்குற எல்லா இன்புட்ஸுமே எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா மெமரி யூனிட்டில் தான் போய் ஸ்டோர் ஆகும். த மெமரி யூனிட் இஸ் ஆஃப் அ 2 types which are primary memory and secondary memory. Okay, 2 types இருக்குது. ஒன்று primary memory and secondary memory. Okay, primary memory is used to temporarily store the programs and data when the instruction are ready to execute. நம்ம கொடுக்குற மெமரிஸ் வந்து டெம்பரவரியாக ஃபஸ்ட்டு ப்ரைமரி மெமரியில் ஸ்டோர்டாக இருக்கும். அந்த டெம்பரவரி மெமரி வந்து ஒன்ஸ் நம்ம வந்து சேவ் பண்ணல, இப்போ நமக்கு வந்து கரண்ட் போய் திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு இல்லை வேறு ரீசனுக்காக ஆஃப் ஆச்சுன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து நமக்கு கரெக்ட் ஆகிடும். ஓகே, அது வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரைமரி மெமரியில். ஓகே, அதை தான் நம்ம வந்து ரேம்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் அ volatile. volatile மீன்ஸ் அது வந்து மறைந்து போகும். ஓகே, தட் இஸ் த கண்டென்ட் இஸ் லாஸ்ட் வென் த பவர் சப்ளை இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். நம்ம பவர் சப்ளை வந்து போயிடுச்சு, திடீர்னு சிஸ்டம் ஏதோ ஷட் டவுன் ஆகிடுச்சு, நம்ம எதுவுமே சேவ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு மெமரியில் ஸ்டோர் ஆயிருந்த, அதாவது நம்ம சேவ் பண்ணாமல் வச்சுருந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும், கரப்ட் ஆகிடும். த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் த மெயின் மெமரி. ஓகே, இது எல்லாமே நமக்கு கரப்ட் ஆகிடும். The secondary memory is used to store the data permanently. நம்ம ஒன்ஸ் நம்ம டேட்டா வந்து சேவ் பண்ணிட்டோன்னா அது நம்ம எப்போ நம்மளா போய் டெலீட் பண்ணுறோமோ அப்போ தான் அது டெலீட் ஆகும். அது வரைக்கும் நமக்கு டேட்டாஸ் எதுவுமே வந்து கரெக்ட் ஆகாது. The secondary memory is non-volatile. That is, the content is available even after the power supply is switched off. Once நம்ம சேவ் கொடுத்தோன்னே அந்த சேவ் பண்ண டேட்டா வந்து செகண்டரி மெமரியில் போய் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அதுதான் வந்து நம்ம ரோம்னு சொல்கிறோம். டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணுற டேட்டாஸை நம்ம ப்ரைமரி மெமரின்னு சொல்கிறோம். அது வந்து என்னதுன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்கிறோம்.
பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிற டேட்டா வந்து செகண்டரி மெமரியில் ஸ்டோர் ஆகும். அது வந்து ரீட் ஒன்லி மெமரி, ரோம்னு சொல்கிறோம். இன்னையோட கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னன்றதை பற்றி பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இன்புட் டிவைஸ்னால் என்னது, சிபியூக்குள்ளே கண்ட்ரோல் யூனிட்னா என்னது, அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்னா என்னது, மெமரி யூனிட்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் அவுட்புட் டிவைஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இன்றைக்கி நடத்தின செஷனை கோத்ரூ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.